கோப்பாசிய நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதிய ராகுல் காந்தி மற்றும் கார்கே. நாட்டை உலுக்கிய காஷ்மீர் பகல்கான் தாக்குதலில் 29 பேர் கிட்டத்தட்ட இறந்து போன சம்பவத்தை ஒட்டி நடந்து 22ஆம் தேதி அன்று நடந்தது. இன்று வரையுமே அதோட பரபரப்பு துளியும் குறையாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது தொடர்ச்சியா அந்த சம்பவம் நடைபெற்றதுல இருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான பல அதிரடி அறிவிப்புகளும் முரண்பாடுகளும் வந்துகிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து உள்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஏப்ரல் 22 நடந்துச்சு. இன்ன வரைக்குமே அதுக்கான கொஞ்சம் கூட பதற்றமான சூழல் இன்னமுமே அடங்கலை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு. இப்போ இதை தொடர்ந்து அந்த சம்பவத்தில் அரசு இன்ன வரையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிரடியாக பாகிஸ்தான் மேலே சில நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணது, உடனடியாக அந்த வழியை மறைச்சது, சமூக வலைதளங்களை முடக்குனது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்க பணியாளர்களை குறைத்தது அப்படின்னு பல கட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழல், ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு போர் மாதிரி உடனடியாக போர் விமானங்கள், போர் கப்பல்கள், அதுக்கான பயிற்சிகளை அதுக்கான எடுத்துகிட்டு பாதுகாப்பு தளத்தில் நடத்துறது, இராணுவ தடவாளங்களை ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்ல இருந்துமே அன்றாட செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பாகிஸ்தான் வீரர்கள் எல்லையை கடந்து வராங்க, இந்த இடத்துல தாக்குதல் நடக்கப்பட்டது, அந்த எல்லைகளில் தாக்குதல் நடக்கப்பட்டது, ஆனா யாருக்குமே உயிரிழப்பு இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சம்பவத்திற்கு பின்னர் இன்று மாதிரி இந்தியாவில் மிகப்பெரிய பரபரப்பான சூழலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையுமே இருந்துகிட்டு இருக்கு. என்ன ஆகுங்கிறதே தெரியாம இருக்கு. இன்னைக்கு படுத்து தூங்கி எழுச்சோம்னா நாளைக்கு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு, இங்க இத்தனை பேர் தாக்கியிருக்காங்க, இங்க இது நடக்குது, இங்க பாகிஸ்தான் இதை அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து எதிர்கட்சிகளோட நடவடிக்கை இங்க என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா அந்த விஷயங்கள் அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டதுல இருந்து ராகுல் காந்தி அவர்கள் இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம உடனடியா களத்துக்கு போய் பார்த்திருக்காங்க, உடனடியா எதிர்கட்சி கூட்டத்துல கலந்துருக்க, அதாவது அனைத்து கட்சி கூட்டங்களை பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்றது நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன கடிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக நாடாளுமன்றத்தில் சிறப்பு குழு கூட்டணும், 2 அவைகளிலுமே கூட்டி ஒன்றுபட இதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் குறிப்பாக என்ன எழுதியிருக்காருங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த நடவடிக்கையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, எல்லாருமே கலந்துக்கிட்டு அதில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளில் எதிர்கட்சிகளோட முடிவு சரின்னு அதாவது இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்கட்சி ஆதரவு அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி நாட்டையே ஒரு துயரத்தில் ஆளக்கூடிய ஒரு சம்பவத்தில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைணும், மக்கள் பிரச்சனையை அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இந்த மாதிரியான அணுகுமுறை, இந்த மாதிரியான அறிவிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி நிலைமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட்ட போது, எதிர்கட்சியா இருந்த போது ஏற்பட்ட போது அப்போ இருந்த பாஜக அரசு உடனடியாக பதவி விலகணும், ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்கணும், ஆட்சியாளர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஈடுபட்டாங்க. அதை மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவத்துல இதை பத்தின முழு ஸ்டேட்மெண்ட் இன்னும் அரசு தரப்புல பெருசா விடல. ஆனா ஒரே ஒரு அமைப்பு மட்டும் பயங்கரவாத அமைப்பு ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த தகவல் வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஆனா முழுமையா என்ன நடக்குது அப்படிங்கறத பெருசா பேசல. ஆனா அந்த மாதிரி, அதாவது இவங்க ஆப்போனேட்டா இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் போது பதவி விலகணும், இதுக்கு ஆட்சியாளர் தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை பத்தி எதுவுமே வாய் திறக்காம இருக்காங்க அப்படிங்கிறதா. இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், ஆனா இது ஒரு நாட்டை மிகப்பெரிய சோகத்தில் அழுத்தக்கூடிய செய்தி அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அரசனுடைய முடிவுக்கு நாங்கள் விட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் மத்தியிலே ஒரு சிறப்பு மிக்க அம்சமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இப்போ இந்த கடிதமானதுலையும் அதை தான் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்ல இந்தியா ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும், மக்கள் பக்கம் நம்ம நிற்கணும், இந்த இடத்துல தான் இந்தியாவோட பலத்தை நம்ம காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக எல்லாருமே ஒரு அணியில் செயல்படணும், இதுக்கான தக்க பதிலடி போட்டணும், இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செயலா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கேவும் பிரதமர் அவர்களுக்கு இதே கடிதத்தை அனுப்பி விட்டுருக்காரு. உடனடியாக மக்களவையில சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க, கூட்டி விவாதிக்கணும், நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், உடனடியாக இதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், மக்கள் மத்தியில நமக்கான ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரும் கூட்டியிருக்காரு அப்படி கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போ தொடர்ச்சியா இது போன்ற மக்கள் பிரச்சனைகள்ல
எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து களத்தில் செயல்படுற அளவுக்கு கூட இன்னைக்கு மோடி அரசு செயல்படலை அப்படிங்கிறது தான் விவாதமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த பிரச்சனையின் போது கூடமே மோடி அவர்கள் வெளிநாடுல இருந்தாரு. வெளிநாடுல இருந்து உடனடியாக இங்க வந்து பிரச்சனையில பங்கு கொள்வார், பிரச்சனையை பத்தி பேசுவார், பிரச்சனைக்கான உடனடி நடவடிக்கைகள் எடுப்பாரு அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மோடி அவர்கள் வந்து பீகாரோட தேர்தல் பரப்புரைக்கு சென்றுட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாதமா அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதமா கிளம்புச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில மக்கள் பிரச்சனைகள்ல அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை வந்து பங்கு கொள்றீங்க அப்படின்றது தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. அதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க? மக்கள் பக்கம், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை போய் இன்னும் மோடி அவர்கள் வந்து பார்க்கல, அதாவது தாக்குதல்ல அடிப்பட்ட மக்களை போய் இன்னும் பார்க்கல அப்படின்னு பலரையும் கேள்வியா இருக்குது. இப்போ தொடர்ச்சியா அந்த மாதிரியான இந்த ஒரு சம்பவத்தையுமே நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தொடர்ச்சியாவே ஆட்சி அமைச்சில இருந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக பாஜக களத்துல நிக்குதா? ஏன் பிரதமர் மோடி அவர்கள் நிற்கிறாரா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் போய் நிற்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லா விதத்துலையுமே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், மணிப்பூர் கலவரம் எடுத்துக்கங்க, பல இவங்களாலையும் நடத்தப்படக்கூடிய கலவரங்கள் எடுத்துக்கங்க, மக்கள் பாதிக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எடுத்துக்கங்க, எதுக்குமே நேரடியாக களத்தில் வந்து வரதில்லை. மோடி எங்கே அப்படின்னு தான் பலருடைய கேள்வியாமே இருக்குது. எங்கே எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பற்றி வாய் திறக்கிறதுல, அதை பற்றி பேசுறதில்ல. இப்படியே ஒரு சூழ்நிலை வந்து இந்தியாவில் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்காருன்னா நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பொறுப்பேற்காமல் அதை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து அடுத்தடுத்த கட்டமா பேசிக்கிட்டே இருக்காரு. அடுத்தடுத்த கட்டமா உடனே வந்து டைரக்டா மோடி அவர்களுக்கே பல கடிதங்கள் எழுதியிருக்காரு. அந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சத்துல பல கடிதங்கள் வந்து கோரிக்கை வச்சு கடிதங்களாக எழுதிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பீகார்ல பார்த்தீங்கன்னா புலம்பெயர்தலை தடுத்துட்டு வேலை வாய்ப்பை வழங்கி மிகப்பெரிய பேரணியை வந்து மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு பாதுகாப்புன்ற கூட்டங்கள் அப்படி வந்து தொடர்ச்சியா வந்து களத்துல மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்கு. அது வந்து இன்னைக்கு ரொம்ப குறைவாகவும் இருக்கு. அது குறைவா இருக்குங்கிறதுனால அது மிகப்பெரிய தேவையா இருக்கு. இன்னைக்கு மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, இந்த மாதிரி பாதிப்பான காலங்கள்ல அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோடதுல இருந்து நம்மளோட அரசியல் பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு மாறா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, இந்த தாக்குதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையே வந்து இது மிகப்பெரிய குற்றவாளியை ஆக்கியிருக்குங்கிறதா இன்னைக்கு இந்தியாவோட அவலமா இருக்கு, மிகப்பெரிய அவலமா இருக்கு. என்னவாச்சுன்னா இந்த கலவரத்தை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு மத கலவரத்தமா தூண்டுற விதமா ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கு. இதை பத்தியுமே தொடர்ச்சியா வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இதை பத்தி வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. இதை பத்தி எல்லாம் தொடர்ச்சியா வந்து அந்த களத்துல போய் அங்க போய் பேசும்போது கூடமே இதுல வந்து பாதிப்பு எழுந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது, இதுல வந்து உயிரிழந்தவங்களுக்கு. ஆனா இதை மையமா வச்சு இதை குறிப்பிட்டு வச்சு இந்தியாவில் இருக்க என்னோட பல சகோதரர்கள் வந்து தாக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தம் அளிச்சிருப்பாரு. அப்போ அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல யார் பக்கம் எப்படி நிக்கணும், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில இருந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும், அவங்களுக்கு உறுதுணையா அரசு வந்து நிக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வச்சு ஒரு கடிதம் எழுதி அப்படி வந்து ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கணுமானா கிடையாது. தானாவே முன் வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவர்கள் வந்து முன்முயற்சி எடுக்கணும். ஆனா இதுக்கு வந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியதா இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. இப்போ நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரி இப்போ பகல்கான் தாக்குதலை பற்றி மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பேசுகிறோமா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இதுதான் நிலைமையாக இருக்குது. எதுக்குமே வந்து மக்கள் களத்தில் வந்து நிற்கிறது கிடையாது, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறது இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த அடிப்படையில் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள மீண்டும் நாடாளுமன்ற சிறப்பு குழு வந்து அமைக்கணும், அதில் வந்து சில முடிவுகள் எடுக்கணும், உடனடியாக கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்க அப்படின்னு எதிர்கட்சி எதிர்பார்க்குதுங்க அடிப்படையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இதுக்கான நடவடிக்கையை மோடி அவர்கள் செய்வாரா, உடனடியாக வந்து இதுக்கப்புறமா வச்சு களத்தில் வரது இந்த மாதிரியான அடுத்த கட்ட உடனடி நடவடிக்கையில் ஈடுபடுவாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் அரசியலில் சந்திப்போம்.